வணக்கம். விருச்சக ராசி ஆடி மாத ராசி பலன்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் நினைத்ததை முடித்து காட்டப் போகும் விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் இம்மாதத்தில் அதிகப்படியான நற்பலன்களை தரும். அதுவும் குரு பகவான் நட்பு கிரகம் என்பதினால் அதிகப்படியான நட்பால் உங்களுக்கு நற்பலன்கள் என்பது கட்டாயம் கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது. யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது. கடன் பெறுவது அல்லது கொடுப்பது அறவே இருக்கக்கூடாது. வெளியூர் பிரயாணங்கள் அவ்வளவு நற்பலன்களை தராது என்பதினால் தடுப்பது உத்தமம். வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. பொறுமையாக 2.25 நாட்கள் இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 31/7/2024 ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை இரவு 12:49 மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களில் எதையும் பொறுமையாக கடைபிடித்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம். 3/8/2024 ஆடி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:23 கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பதினால் இம்மாதத்திலிருந்து நற்பலன்கள் சற்று அதிகமாகவே கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். செய்யும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் சனி பகவான் வக்ரம் பெற்றால் அர்த்தாஷ்டம சனியின் பாதகத்தை கொடுக்காமல் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார். ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது பெரிதளவு பாதகமல்ல, அதிகப்படியான நற்பலன்களை செய்வார். குருவும் செவ்வாயும் இணைந்து ரிஷப ராசியில் 7ஆம் பாவத்தில் கலத்தர பாவத்தில் அமர்ந்திருப்பது உறவுகளால் நன்மை. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி. கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைத்தல். குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் வாங்கி கொடுத்து உங்களுக்கு உண்டான நல்ல பெயரை நீங்கள் பெறலாம். அந்த அளவுக்கு நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் குருவும் செவ்வாயும் இருப்பது ஒரு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் கடக ராசியில் 9ஆம் பாவத்தில் அமர்ந்து இருப்பது வெளியூர் பிரயாணம் அல்லது வெளியூருக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அது வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது விஷயமா நீங்கள் போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சென்று வந்தாலும் சிறப்பான பலன்களை தரும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு அல்லது இதனால் வரையில் ஏதாவது உங்களுக்கு கோயிலுக்கு சென்று வர வேண்டுமென்றால் இம்மாதத்தில் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கேதுவை பொறுத்த வரையில் 11ஆம் இடத்தில் இருந்து குரு பார்வை பெறுவதினால் விருச்சக ராசிக்காரர்கள் விரும்பியது கிடைக்கும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது தடைகளோ அல்லது தாமதங்களோ முட்டுக்கட்டைகளோ எதிரிகளோ எதிர்ப்புகளோ இருந்திருந்தால் இம்மாதத்தில் தடையற்ற நற்பலன்களும் இதனால் வரையில் உங்களுக்கு தடையை தந்து வந்த எந்த மனிதர்களாக இருந்தாலும் விலகி அவர்களாலேயும் நற்பலன்களை பெறக்கூடிய அமைப்பில் கிரக அமைப்புகள். சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமருவது சனி வக்ரம். இம்மாதத்தில் சிறப்பான பலன்கள் என்பது விருச்சக ராசிக்காரர்கள் பெறுவார்கள் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.